வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சமீபத்தில் நம்மளுக்கு யூஜிடிஆர்பிக்கான அப்டேட்டு கிடச்சிருக்கு. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. 32% பீப்புள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த யூஜிடிஆர்பிக்கான காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விஷயமாக தான் சொல்ல போகிறேன். அப்போனா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம யூஜிடிஆர்பிக்கான 2024 எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2024 எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 12,000+ எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. அதில் ஒரு 3,000+ தமிழில் ஃபெயிலாக போயிட்டாங்க. ஸோ தமிழில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய மேஜர் பேப்பரை கரெக்ஷனே பண்ணுவாங்க. அவங்க தமிழில் ஃபெயிலாக போனதுனால மேஜர் கரெக்ஷனே பண்ணலை. அப்போ 9,000+ தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த தடவை காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. டெட்டு பேப்பர் 2 வந்து 1.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேரில் எத்தனை பேர் மேத்ஸில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோன்னா, நான் ஒரு 20% இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கூகுளில் கிடைக்கல. 1.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணதில் ஒரு 20,000க்கு மேலேயே 20,000+ மேத்ஸில் இருப்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு 12,000 பேர், 12,000 பேரில் வெகு சிலர் தான் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ இப்போ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 20,000, இங்கே ஆல்ரெடி ஒரு 12,000 இருக்கா. அப்போ 32,000+ எழுதுவாங்க. இது நான் கெஸ் பண்ணக்கூடியது. இது முழுக்க என்னுடைய கெஸ் மட்டும்தான். இது கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. எப்போவுமே எல்லா சப்ஜெக்டை விடையும் மேத்ஸில் வந்து ஹெவியாக தான் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அதிகம் பேர் மேத்ஸை விரும்பி ஒரு காலத்தில் படித்தாங்க இல்லையா, அதனுடைய எஃபெக்டாக இன்னைக்கு மேத்ஸ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலில் ரொம்ப ஹெவியான ஒரு காம்படிஷனை முன்னெடுக்கக்கூடியது மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்போ நம்மளுக்கு மிக பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும். போஸ்டிங்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100+ இருந்தால் அதிகம். அவ்வளோதான். 100, 200 தான் நம்மளுக்கு போஸ்டிங் வரும். ஏன்னா மொத்தமாக 3,000, 4,000 போஸ்டிங் போட்டால் கூட நம்மளுடைய சப்ஜெக்டில் எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 3,000, அந்த ஒரு 100, 200 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பேரில் நம்ம அதில் எத்தனையாவது ஆளாக வர வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் இருக்கும். இந்த கேட்டகரி எல்லாம் வேற இருக்கும். அதனால இந்த மேத்தமெட்டிக்ஸில் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. டென்ஸ்னா என்னன்னா நெருக்கம். ரொம்ப டென்ஸ்னா அடர்த்தியானது, நெருக்கமாக அடர்த்தியாக இருக்குது. ரியல் நம்பர் இட்ஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு அடுத்தது இதுதான் அப்படின்னு நம்மளால ஒரே இது எந்த நம்பரையுமே என்ன செய்ய முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதைத்தான் நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடர்த்தியா இருக்கு, நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறது. நம்மளுடைய காம்படிஷன் லெவல் இந்த தடவை டென்ஸாக தான் இருக்கும். பயங்கரமான ஒரு டென்ஸாக இருக்கும். 1000 பேருக்கு ஒரு ஆள் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் லெவல் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்கணும். அதிகம் பேர் மெட்டீரியல் வாங்கி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அது கீழே கமெண்ட்ல இருக்கு, போய் பாருங்கள். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களால் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் வந்து அந்த வீடியோ மூலமாக ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். தமிழில் மெட்டீரியல் கிடைக்குமான்னு கேட்குறீங்க, அதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நாம் எந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். நாம் எந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்.
அப்போ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்க போது. ரொம்ப, ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்க போது, நாம அந்த டஃப் காம்படிஷனுக்குள்ள நாம எந்த லெவலுக்கு படிச்சா ப்ரிப்பேர் ஆக முடியும்? 1000 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னா, நாம எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ இன் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நேரமும் ஷார்ட்கட்ஸ் கை குடுக்காது. நம்மளுடைய கான்செப்ட்ஸும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட் தெரியாத நேரத்தில கான்செப்ட்ஸ தான் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாரி இருக்கும். அதனால நம்மளுடைய நம்ம யுஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதில பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். கான்செப்ட்ஸ இன் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு ஒரு 10,000 எம்சிக்யூஸ டிஸ்கஸ் பண்ணுவேன். இது ரெக்கார்டடா குடுப்பேன், லைவ் குடுப்பேன், டெஸ்ட் குடுப்பேன், எல்லாமே இருக்கும். வீக்லி அ அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் யூனிட் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். இது போக லைவ் செஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் குடுத்து குடுத்து சால்வ் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி லைவ் செஷன் குடுத்து, டெய்லி டெஸ்ட் குடுத்து, நம்ம அப்படியே கொண்டு போற மாரி ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 பிளஸ் எம்சிக்யூஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1000 கொஸ்டின நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். அது மூலமா நீங்க எல்லா கான்செப்ட்ஸுமே லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு பிறகு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டஃப் காம்படிஷன்ல நீங்க எந்த அளவுக்கு நெறையா பிராக்டிஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு இன் டெப்த்தா கான்செப்ட்ஸ தெரிஞ்சுக்கிறீங்களோ, அத வச்சு தான் உங்களுடைய சக்சஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ் தான். 12,000 பேர் எழுதியிருக்காங்க. இந்த தடவ 20,000 பேருக்கு மேல மேத்ஸ்ல 1,50,000 பேர்ல 20,000 பேருக்கு மேலேயே மேத்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் நம்மளுக்கு ஒண்ணும் வ அது கூட தான் இருப்பாங்களே வெளிய குறைய இருக்க மாட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல ஒரு எக்ஸாம்க்கு காம்பீட் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது, 30,000லேருந்து 40,000 வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? அந்த டஃப் காம்படிஷன் லெவலுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன அர்ஜு பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தொய்வு இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரே ஒரு நாள் கூட ப்ரிப்பரேஷன் இல்லாம இருக்காதீங்க. இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போனேன், பெரியப்பா வீட்டுக்கு போனேன், சித்தப்பா வீட்ல கல்யாணம் இப்படியெல்லாம் காரணங்கள் சொல்லாதீங்க. ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷன் அதுல மைண்ட் இருந்துட்டே இருக்கணும். என்ன வேலை பார்த்தாலும் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு சர்டன் டைம ஒதுக்கி கட்டாயமா அத ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் வந்து மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலைல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல சேஞ்சஸ் இருக்கலாம். ஒருவேளை மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, நம்மளுக்கு எலக்ஷன் முடிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நடுவுல எலக்ஷன் இருக்கிறதுனால, ஒருவேளை மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் வராட்டினா, நம்மளுக்கு எலக்ஷன் முடிஞ்சு அடுத்த அரசு பதவியேற்ற உடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்மளுக்கு போதுமான அளவு டைம் இருக்கு. நீங்க இப்ப ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணா கூட, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சு ரிவிஷனுக்கு தயாராகிரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா ஃபுல் டைம் உட்கார்ந்து படிக்க படிக்க நம்மளுடைய கான்செப்ட்ஸ் வந்து நெறைய இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் படிச்சா மறந்துரும். திரும்ப திரும்ப படிக்கணும். அந்த மாதிரி நெறைய ரிப்பீட்டடா படிங்க. அப்பனா தான் சக்சஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓவியம் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த ஆப்ல வந்து நம்மளுக்கு நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம்.